ஹலோ, இன்றைக்கி டூட்டிகோரின்ஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். கிறிஸ்மஸ் டைம்னா ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் அந்த ஸ்வீட்ஸ் வாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஜோன்ஸ் டேக்அவே நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். 8939697193 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நாங்கள் மெனு அனுப்புவோம். நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ஸ்வீட் செஞ்சு பார்க்கலாமா? ரவா 1 கப், சுகர் 1 கப், துருவன தேங்காய் 1 கப், முந்திரி 2 டேபிள் ஸ்பூன், ரோஸ் மில்க் எசன்ஸ், நெய் 4 டீஸ்பூன். ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாமா? இப்போ இதில் 1 டீஸ்பூன் நம்ம நெய்யை போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட்டு சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து நொய் இனிப்புன்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடியில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் இது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த கேஷ்யூ நட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு சாசரில் நாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே பேன்லேயே நான் 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி ரோஸ்டட் ரவை தான், பட் இன்னொரு தடவை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும் இந்த ரவையை. இப்போ ரவை ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் வந்து இது நான் 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சுகர் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் 3/4 கப்பு சுகர் தேர்த்துங்க. இப்போ நாம் இதில் அதே பேன்லேயே 1 கப்பு சுகரை போட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ரொம்ப திக்காக காய்ச்சக்கூடாது. ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு மாதிரி காய்ச்சினா போதும். இது ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் எங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட்டை பண்ணிவிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் பாகு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கலரும் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதில் 1 கப்பு தேங்காய் நான் திருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் கேக் விதை போடுவேன். கேக் சீடுன்னு சொல்லுவாங்க. இது இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் விற்கலாம், அந்த ஷாப்பில் கிடைக்கும். எனக்கு இந்த தடவை கிடைக்கல. அது போட்டால் நல்ல ஃப்ளேவர் இருக்கும், வாசனையாக இருக்கும். அது நொய் இனிப்புக்கு நாங்கள் எப்போதுமே போடுவோம் அதை. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ரவாவை அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சே நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ரவை வேகணும். இது நல்லா வெந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நாம் அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த கேஷ்யூ நட்டையும் போட்டு இந்த ரவாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நான் ஒரு 3 டீஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். அந்த நெய்யை இந்த மிக்சரில் போட்டு நல்லா நம்ம வந்து அந்த ரவையோட அந்த நெய் சேர்ற மாதிரி நம்ம கலரி விட்டுடலாம். இப்போ நெய் போட்டோன்னு பாருங்கள், அந்த பேனில் ஒட்டாத பதத்துக்கு வந்துடுச்சு. தான் கரெக்டான பதம். இப்போ நான் ஒரு கேக் மோல்டில் ஆல்ரெடி நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மோல்டில் இந்த ஸ்வீட் எடுத்து ஊற்றி நாம் கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மோல்டு இல்லைன்னா ஏதாவது தட்டு இல்லை வேறு ஏதாவது பாத்திரத்தில் கூட ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த ஸ்வீட்டை நல்லா நம்ம லெவல் பண்ணிடலாம். லெவல் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நாம் கத்தியை வச்சு கட் பண்ணி வச்சிடணும். எடுக்கக்கூடாது, இல்லைனா இறுகிடும். அதுக்கு பிறகு வெட்ட முடியாது. அதை நம்ம லைன்ஸ் போட்டு வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அதை தனித்தனியாக எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க கேஷ்யூ நட்டை மேலே கார்னிஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வெட்டலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போ நான் லைன்ஸை போட்டு வச்சிடுறேன். நான் டைமண்டாக போடுறேன். இப்போவே பாருங்கள் ஓரளவுக்கு இறுகி தான் இருக்குது. நாம் இப்போ லைன்ஸை போட்டு வச்சுட்டோம்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான்.
இந்த நொய் இனிப்பு தூத்துக்குடியில் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். இது கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்லை, நியூ இயர்க்கும் பண்ணுவாங்க. தூத்துக்குடியில் நியூ இயர்க்கு ஒரு கஷ்டம் உண்டு. ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒருத்தர் அன்றைக்கி போய் விசிட் பண்ண போவாங்க. சின்னவங்களாம் அவங்களோட வயசில் பெரியானவங்ககிட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க போவாங்க. அது ஒரு நல்ல கஷ்டம். சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசாமல் இருப்பாங்க. எல்லாம் அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி போய் பேசி சமாதானமாகுவாங்க. ரொம்ப ஒரு அந்த டைமில் வரவங்களுக்கு கேக்கு பிஸ்கட்டோட இந்த ஸ்வீட் கண்டிப்பாக இருக்கும். அதனால் எல்லாருமே செய்வாங்க. முக்கால்வாசி வீட்டில் இந்த ஸ்வீட்டு நொய் இனிப்பு செய்வாங்க. இதில் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ போட்டுக்கலாம். நான் பிங்க் போட்டேன், நீங்கள் பிஸ்தா க்ரீன் போட்டுக்கலாம், இல்லை ஒயிட் கலரில் கூட செஞ்சுக்கலாம். பட் மறக்காமல் அந்த கேக் சீடு வாங்கி போடுங்க. அது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஐ வில் மீட் யூ அகெயின். குட் டே.